ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் நண்பன் அல்ஃபின் லியோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போமா ஃப்ரெண்ட்ஸ். தாவீது சிக்லாக்கில் பார்த்தா அங்கே ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் அமலேக்கியர்கள் கொள்ளையிட்டு போயிடுவாங்க. அவங்க மனைவி, அவங்க கூட 600 பேர் இருந்தாங்களா, அவங்களோட பிள்ளைகள், ஆடு மாடு, கோழி அதையெல்லாம் கொள்ளையிட்டு அமலேக்கியர்கள் போயிடுவாங்க. தாவீது பார்த்து நல்லா அழுவார். அழுது 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 இருப்பார். அடுத்து அவங்களோட 600 பேர் இருப்பாங்களா, அவங்கள சொல்லுவாங்க இவன் தான் காரணம், இவனால தான் நம்ம மனைவி நம்ம பிள்ளைகள் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாவீதை கல் எறியும்படி கல் எடுத்துட்டு வருவாங்க. அப்போது தாவீது சொல்லுவாங்க, அபியத்தார் அந்த ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன ஏபோத்தை வச்சு கர்த்தர்கிட்ட தாவீது விசாரிப்பார். அந்த அமலேக்கியர்களை என் கையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட விசாரிப்பாங்க. கர்த்தர் சொன்னார், நான் அமலேக்கியர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தாவீது சொல்லுவாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு கொஞ்சம் தூரம் கழியும்போ 200 பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு நடக்க முடியலை, ஏன்னா அவங்க ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் எங்களுக்கு வர முடியலை அப்படின்னு சொல்லி பாதி தூரத்தில் அவங்க இருந்துருவாங்க. பாக்கி 400 பேர் போகிற வழியில் ஒரு வாலிபனை பார்ப்பாங்க. அந்த வாலிபனை அவங்க தாவீதை பிடிச்சி கொடுப்பாங்க. பிடிச்சி கொடுக்கும்போது வந்துட்டு ஏதாவது சாப்பாடு இருக்குதா அப்படி சொல்லி அந்த பிள்ளைண்டான்ட்ட கேட்பாங்க. அப்போது என்னெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? காய வச்ச திராட்சை பழ கொடை, பின்ன அத்திப்பழ அடை, தண்ணீர், அப்பம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து அதெல்லாம் அவங்களாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதை பிள்ளையாண்டாண்ட போட்டு கேட்பாங்க, நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எகிப்து தேசத்தில் வரேன், ஆனால் அமலேக்கியரோட எஜமானனோட ஒரு வேலைக்காரன். நான் வியாதி வந்துருச்சு, அப்போ என்னோடய எஜமான் என்னை துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தாவீது கேட்பாங்க, அமலேக்கியர்களோட படை எங்கே தங்கி இருக்குது, அதை எனக்கு காமிச்சு தருவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐயோ, அந்த பிள்ளையாண்ட சொல்லுவாங்க, ஐயோ நான் காமிச்சு தர மாட்டேன், நான் காமிச்சு தந்தேன்னா நீங்கள் என்னோடய எஜமான்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கர்த்தரோட ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிள்ளையாண்டா அமலேக்கியர்களை எங்கே தங்கியிருக்காருன்னு காமிச்சு கொடுப்பாங்க. அமலேக்கியர்கள் அங்கே போகும்போது நல்லா குடித்து நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. தாவீது எல்லா அமலேக்கியர்களையும் வெட்டி போடுவாங்க. காலையில் ஆரம்பித்தது சாயங்காலம் வரை இருக்கும். அதில் 400 பேர் அமலேக்கியர்கள் தப்பி ஓடிடுவாங்க. பாக்கி உள்ளவங்களெல்லாம் தாவீதோட ஆட்களை வெட்டி போட்டுருவாங்க. அடுத்து எல்லாத்தையும் அவங்க மீட்டு கொண்டு வருவாங்க. மீட்டு கொண்டு வந்துட்டு பாதி தூரத்துலேயே 200 பேர் உட்காந்துவாங்களா, அவங்க சொல்லுவாங்க, தாங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னப்போ 400 பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, உங்கள் பிள்ளைகள் அவங்க மனைவிகளும் எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்கள் கூட யுத்தத்துக்கு வரலோ, அதனால் உங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தாவீது சொன்னாங்க, அப்படி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம சகோதரர்களாக்கும், நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. இந்த கதை இதோட முடியுது. எங்கள் சேனலை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். God bless you.